இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 25ஆம் நாள் 10/8/2024 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04. லக்னம் கடக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி அதிகாலை 1:44 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை 2:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 2:09 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தையல், சந்திராஷ்டமம், சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. அவ்வப்பொழுது உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. இது நேரத்தையும் எடுத்துக்கொள்வதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இந்த அணுகுமுறை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல இன்று மகிழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. இன்று பங்கு முதலீடுகள்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம். கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தடுத்து வேலைகளும் இருக்கும். உறவினர்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்கள் சில உதவிகளும் செய்வாங்க. சக தொழிலாளர்கள் கிட்ட நட்புணர்வை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சாதகமாகவும் முடியும். மாமன் வழி உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். புத்திசாலித்தனமாக வேலைகளும் செய்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பணப்புழக்கமும் இருக்கும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் நீங்கும். தொழிலாளர்களுக்கு ஏதாவது பண உதவிகளும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகளும் செய்வாங்க. அரசினால ஆதாயமும் உண்டாகும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உடல் சோர்வும் நீங்குங்க. உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி பெற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றும் வேலை மற்றும் வியாபாரத்துல சொந்த பந்தங்களை அதிகமாக நம்பிவிடவும் வேண்டாங்க. பொறுப்புகளை யாரை நம்பியும் ஒப்படைக்கவும் வேண்டாம். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் வேறு வகையில எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
செயல்பாடுகள்ல அறிவுத்திறனும் வெளிப்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவினை தருவதாகவும் இருக்கும். இன்று புகழும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அறிவுத்திறனும் வெளிப்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல தந்தையின் வழியில எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். ஒரு தெளிவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உந்துதல்களுடனும் இருப்பீங்க. முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை ஒரு வளமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நீங்கள் செய்யும் வேலைகள்ல உங்களுக்கு திருப்தியும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லவிதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களை நன்றாக புரிந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களை வீழ்த்துவதற்காக எதிரிகள் திட்டமிடவும் செய்வாங்க. அவர்களிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. அலைச்சல்களுக்கு தகுந்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். உடன் பிறப்புகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலம் விற்பனையில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இது கையை மீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன உளைச்சல்களும் குறையும். ஏதிலும் தெளிவாகவும் உணர்வீங்க. குடும்பத்திலும் அமைதியான போக்கும் காணப்படும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அரைகுறையாக நின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியங்க. ஆரோக்கியத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. இன்று முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சகோதரர்களுக்காக சில பண உதவிகளும் செய்வீங்க. மாமன் வழி உறவினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. கடன் கொடுத்திருந்தாலும் நயமாக பேசி வசூல் செய்வதும் நல்லது. எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். அக்கம் பக்கத்தினர் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. விளையாட்டு சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மனதளவுல நேர்மறை சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளையும் வெற்றியும் காண்பீங்க. அரசு தொடர்பான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆர்வமும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமும் உண்டாகும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். யதார்த்தமான அணுகுமுறையின் மூலம் நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இது உங்களுடைய தன்னம்பிக்கையை கலைப்பதாகவும் இருக்கும். பணியிடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இருந்தாலும் இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. சிறப்பான முறையில தகவல்களை பரிமாறவும் செய்வீங்க. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். யாரிடத்திலும் என்று விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான பணமும் கையில இருக்கும். செலவுகள் கையை மீறி போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தேவையில்லாமல் வாக்கு கொடுத்து யாரிடத்திலும் வம்பில் மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய மனைவியின் பேச்சுக்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை தருவதாகவும் இருக்குங்க. ஆலோசனைகளை தருவாங்க. அரசாங்க ஃபைல்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. அசட்டையாக கையெழுத்து போட்டுவிடவும் வேண்டாங்க. வேலை ஆட்களுடைய பற்றாக்குறையினால தொழில முடக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வேலைகள் நிலுவையிலும் நின்றுவிடலாம். ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. வழக்கமான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்று தோல்வி மனப்பான்மையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன இறுக்கங்களும் மாறும். மற்றவர்களுக்கு நியாயம் கேட்க போய் உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல புதியவர்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று மனம் அங்கும் இங்கும் அலைப்பாய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை விவகாரங்கள்ல மற்றவர்களை நீங்க தலையிடவும் விட வேண்டாம். இது தேவையற்ற கலகங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன குழப்பங்கள் நீங்கி என்ற தெளிவுடனும் காணப்படுவீங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். லாப வாய்ப்புகளும் உண்டாகும். யாரிடமும் கடன் வாங்கவோ அல்லது கடன் கொடுக்கவோ வேண்டாம். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. இன்று நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோகத்துல பிரச்சனைகளை பேசி தீர்த்தும் கொள்வீங்க. உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றியும் உண்டாகும். சக ஊழியர்களுடைய உதவியினால உங்களுடைய கவலைகளும் நீங்கும். இன்று மாலையில சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான ஆடை அணிகலன்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். பேச்சு திறமையின் மூலம் இழுபறியான வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் உண்டாகும். வாக்குறுதிகளை தரும்பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. உற்பத்தி சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் நம்பிக்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக செயல்பாடுகளுக்கு அதிக நேரத்தையும் ஒதுக்குவீங்க. இன்று பலன்கள் நல்ல பலன்களாகவும் இருக்குங்க. ஆனால் எளிதில் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. பணியில கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. இல்லை என்றால் என்று ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. இதனால உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ரியல் எஸ்டேட் போன்ற வகையில நல்ல ஒரு வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. மந்த நிலையில இருந்து வந்த தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வெளியூர் பயணங்கள்ல ஏற்றங்களும் உண்டாகும். உதவிகள் கேட்டு வருபவர்களுடைய சிரமத்தை போக்கவும் செய்வீங்க. உதவிக்கரம் நீட்டவும் செய்வீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் நடைபெறுங்க. இதனை நல்ல விதமாக பேசி முடித்து விடுவீங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக தங்க இருக்கும். எதிர்காலம் பற்றிய சில டென்ஷன்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கினை மாற்றி அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. உங்களுடைய பேச்சுக்களினால சரி செய்து விடுவீங்க. முக்கிய கோப்புகளை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. அலட்சியம் காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். விழிப்புணர்வுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. மற்ற நாட்களை விட இன்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். பணவரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. புதிய வேலை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை தொடங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. சற்று மருத்துவ செலவுகள் குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். துணைவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் கைகூடியும் வரும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். சமூக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. கூட்டு வியாபாரம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். மறதி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளினால தாமதங்களும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சரபேஸ்வரரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தாமதங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கு ஒரு யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடனும் இருங்க. பொறுமையை கைவிட்டு விடவும் வேண்டாங்க. உங்களுடைய பணிகளை எளிதாக ஆற்றுவதற்கான வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். பணிகளை கையாளும் பொழுது ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே நீங்க சரி செய்தும் கொள்வீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த அணுகுமுறையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்கான செலவுகளாக இருந்தாலுமே இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கடினமான வேலைகளை பார்த்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சிறு வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கையில் உள்ள பணத்தை மட்டும் இழந்து விடவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வீட்டுல உள்ளவங்க மனம் கோணாமல் நடந்தும் கொள்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். உங்கள் நண்பர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்ப சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே என்ற அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. முக்கியமான விவாதங்கள் வீட்டுல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக தங்க இருக்கும்.
சக வியாபாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். எதிர்பாராத சந்திப்புகளும் நடைபெறலாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபமும் கைகூடியும் வரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால பாராட்டவும் படுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பிள்ளைகளுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த விவாதங்களும் நீங்கும். பேச்சுக்கள்ல மட்டும் கவனமாக இருந்தாலே போதுங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்குங்க. வேலையில விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் வேலைகள் செய்வதும் நல்லது. உங்களுடைய ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இன்று உங்களுடைய குடும்பத்துல உள்ள ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு நீங்க உதவிகரமாகவும் இருப்பீங்க. உங்கள் தந்தையினுடைய ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளும் குறையும். உடல் ரீதியாக என்று மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க. வெளியூர் சார்ந்த பணிகள் சாதகமாகவும் முடியுங்க. தங்களுடைய வாதங்கள்ல கவனமாகவும் இருங்க. ரகசியமான செயல்பாடுகள்ல ஆர்வமும் காட்டுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு தங்க நிறைவேறவும் காண்பீங்க. எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால்நடைகள் சார்ந்த பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களிடம் அனுசரித்தும் செல்வீங்க. உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பணிகள் சாதகமாகவும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. ஆர்வமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை திருப்தியுடன் கொண்டாடியும் மகிழ்வீங்க. பணியிட சூழல்கள் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்குங்க. நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல என்ற சகஜமான அணுகுமுறையின் மூலம் உங்கள் துணை இடத்துல அன்பையும் நட்பையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான நல்ல ஒரு சூழ்நிலைகளும் காணப்படும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களை நீங்கள் அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். ஆரோக்கியத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. தியானம் போன்றவற்றிற்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. வியாபாரத்துல புதுமையான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. தொழிலுக்காக தேவைப்பட்ட பணத்தை புரட்டவும் செய்வீங்க. சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கு ஓய்வின்றி வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்குங்க. இன்றைய எலக்ட்ரிஷியன் மற்றும் பிளம்பிங் வேலை செய்பவர்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இல்லாதவர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. அன்னதானங்களுக்கு நன்கொடைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலகலப்பாகவும் இருக்குங்க. அனைவரிடத்திலுமே இன்று இன்முகத்துடன் பேசவும் செய்வீங்க. உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில சற்று அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுக்காக ஏதாவது சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய நகை சீட்டுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் பேசுவாங்க. விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன வசதிகளும் பெருகும். உங்களுடைய அணுகுமுறைகளை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிப்பும் மரியாதையுடனும் நடத்தவும் செய்வாங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய வேலையை முடிப்பதற்கு தீவிரமாக வேலைகளையும் செய்வீங்க. உங்களுடைய எதிரிகளுடைய விஷயத்துல சற்று விலகி இருப்பதே நல்லது. அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில தொந்தரவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் தொடர்பு உடையவர்களுக்கு நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மன வருத்தங்களும் நீங்குங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும்.
குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை பற்றி விவாதித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மூத்த மற்றும் அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது பயனுள்ளதாகவும் இருக்கும். சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள்ல சில சூட்சமங்களை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக தங்க இருக்கும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாக தங்க முடியும். விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. புதிய நண்பர்கள் மற்றும் புதிய மனிதர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு கருத்து கணிப்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய அணுகுமுறை அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வதாகவும் இருக்கும். உங்களுடைய உறவு பலப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. பிள்ளைகளிடத்துல இருந்து எதிர்பார்த்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு பக்தி பாடல்கள் கேட்பது போன்றவைகள் என்ற மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தருவதாகவும் இருக்கும். அடுத்தவர்களுடைய பாராட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகளை குறைத்தும் கொள்ளுங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. யாரின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் எண்ணங்களும் கூடி வரலாங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். இதனால நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அருகில் இருப்பவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுதும் பொறுமையாகவும் இருங்க. சிலருக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கும் வந்து சேரும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பழைய சிக்கல்கள் நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். புத்துணர்ச்சி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்திசாலித்தனமாகவும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. இதனால வேலையில வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமையும் அதிகமாக தங்க இருக்கும். கடின உழைப்பிற்கு பின்னரே நீங்கள் நினைத்த வெற்றியையும் பெற்று விடுவீங்க. அரசாங்க வேலையில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திருமணமானவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். திருமண முயற்சிகளை இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியில ஆசிரியர்களுடைய நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய மத்தியில உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் அதிகரிக்கும். பிறமொழி பேசும் மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் உத்வேகமும் உண்டாகும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் தோன்றலாங்க. தனம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுடைய நலனுக்காக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. இன்று வேலை விஷயத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன தவறுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. பெண்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையும் காணப்படும். விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசேஷ வைபவங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு தாய்வழி உறவினர்களுக்காக என்று பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு சுமையாக இருந்தாலுமே தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடன் தாங்க காணப்படுங்க. இன்று சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அதிகப்படியான வேலையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சகோதரர்களுடைய உறவுகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சற்று பொறுமையுடன் இருந்து வேலைகளை செய்வதும் நல்லதுதாங்க. அவர்களிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். அதே சமயத்துல விற்பனையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. சிலர் உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் தாயார் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்த்தம் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். வீட்டுல நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கை உங்கள் துணை இடத்துல அன்பும் அனுசரணையாகவும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் செயல்பாடுகளுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகத்திலையும் பணமும் வந்து சேருங்க. திட்டமிட்ட பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று வியாபாரத்துல எந்தவித ரிஸ்கும் எடுக்கவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. இறை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மனதுல ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த பணிகள்ல சில நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. வங்கி கடன்களை பெறுவதில் இருந்து வந்த தாமதங்களும் குறையும். மருத்துவ துறைகள்ல லாபத்தையும் பெறலாம். உணவு சார்ந்த விஷயங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. அலைச்சல்களும் இருக்குங்க. அதே சமயத்துல இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. ஏட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாம். தைரியம் குறைவாக தங்க இருக்கும். உறுதியுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க. சில வேலைகளுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பணியிடத்துல பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பணிச்சுமையை சமாளிப்பதற்கு சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க.
விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படவும் வேண்டாம். உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விப்பதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களால முடிந்த அளவிற்கு சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. துவண்டு கிடந்த தொழிலை நல்லபடியாக முன்னேற்றத்திற்கும் கொண்டு செல்வீங்க. வாக்கு சாதுரியத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். ஆயத்த வேலைகளும் நடைபெறும். சிறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். காதல்ல இருக்கிறவங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் காதலி இடத்துல மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது மனதுல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். தாய் வழியில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்தும் செல்வீங்க. உறவினர்களினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளினால மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். கடினமான காரியங்களையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய விஷயங்களை செய்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அதிக பேச்சுக்களினால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இன்று நீங்கள் அமைதியாக சென்று விடுவதே நல்லது. பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. வேலைகளை சரியான நேரத்துல முடித்தும் விடுவீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. கடன் பத்திரங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களும் ஏற்படலாம். அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பழைய பாக்கிகள் கிடைப்பதில் அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. பொருளாதார விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மற்றவர்களுடைய கருத்துக்களினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேருங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலைச்சல்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில வெற்றி பெறுவதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய திறமைகளை நீங்க உயர்த்தியும் கொள்வீங்க. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்றைய நாளை ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்கு வர்த்தகத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளுவினால சிறிது சிரமங்களும் ஏற்படலாம். கடினமான உழைப்பினால அதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உடன் வேலை செய்பவர்கள் கிட்ட கவனமாகவும் இருங்க. கூட இருந்தே குளிப்பறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறிய வியாபாரிகள் கடன் கொடுப்பதுல கண்டிப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. கவனமாகவும் இருங்க. ரியல் எஸ்டேட் வியாபாரிகளுக்கு கணிசமான லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பல வகைகளிலுமே இன்று அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. அவர்களிடத்திலும் கனிவாகவும் நடந்தும் கொள்வீங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். உங்களால மற்றவர்கள் பயனடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்குங்க. பழைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல பற்றுவரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நடந்தும் கொள்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடந்த கால தவறுகள்ல இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான சூழ்நிலைகளுக்கு பின்னர் இப்பொழுது சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில மகிழ்ச்சியும் உண்டாகும். தேவையற்ற சர்ச்சைகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மாமன் வழி உறவினர்களிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சுபகாரிய செயல்பாடுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். துரிதமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில உறவினர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுங்க. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. பலன்கள் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. பணியிடத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்பு ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே இப்பொழுது சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. திருமண உறவுல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணையிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். யோகா போன்றவற்றை ஆர்வத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்பதுல சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டுல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக செயல்படும் சூழ்ச்சிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. பணியிடத்துல சலிப்பின்றி வேலை பார்க்கவும் செய்வீங்க. நற்பெயரையும் பெற்றும் விடலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்ல முன்னேற்றம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல என்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை எல்லாமே கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உற்சாகமாகவும் உணர்வீங்க. இன்று அலுவலகத்துல பதவி உயர்வுகள் அல்லது சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கு கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில சில அத்தியாவசியமான செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்கள் கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்குங்க. பொருளாதாரம் தொடர்பான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே புரிந்தும் கொள்வீங்க. வியாபார பணிகள்ல முன்னேற்றகரமான சிந்தனைகளும் ஏற்படலாம். கடன்களை தந்து அடைப்பதற்கான எண்ணங்களும் உண்டாகும். வழக்கு பணிகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமாரான நாள் என்றும் கூறலாங்க. கவனக்குறைவின் காரணமாக வேலையில ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே இன்று நகைச்சுவையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல உங்கள் கீழ் பணிபுரிபவர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். பணிச்சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல என்ற நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. அன்பை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. ஆனால் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை தருவதாகவும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கலாம். சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. தொலைத்தொடர்பு சார்ந்த தொழில்கள்ல ஏற்றமும் உண்டாகும். பரம்பரை சொத்துக்கள்ல பராமரிப்பது சம்பந்தமாக செலவுகளும் ஏற்படலாம். தோப்பு குத்தகையின் மூலம் வருமானத்தையும் பெற்றுவிடலாம். போட்டி பந்தயங்கள்ல ஏற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில் நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. அடிக்கடி மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சிலருக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். வீட்டுல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சற்று சோர்வாகவும் காணப்படுவீங்க. பணியிடத்தில் ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் குறையும். வியாபாரம் என்ற நல்லபடியாக தங்க நடைபெறும். இன்று திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுடைய சொற்படியும் கேட்டும் நடப்பாங்க. வீடு வாகனத்தை சீர் செய்தும் விடுவீங்க. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாய் தந்தையருக்காக மருத்துவ செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிக்கனமாக செலவழிப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இதனால மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் தூக்கமின்மையும் ஏற்படலாம். பழைய பிரச்சனைகள் குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். மதிநுட்பத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். இன்று சில பணிகள்ல குழப்பங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். ஆனாலும் நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.